ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது டே 4. ஸோ நம்ம டே 3ல் வந்து எஸ்ஓஎம்மோட கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட கான்செப்ட் பார்த்தோம். அந்த கான்செப்ட்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு போர்டு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க கிளாஸில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பாய்சன்ஸ் ரேஷியோ யூஸ்டு இன், ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து என்னது 1 dimensional ஒன்லி, ஆப்ஷன் பி வந்து 2 dimensional ஒன்லி, ஆப்ஷன் 3 வந்து 3 dimensional ஒன்லி, ஆப்ஷன் 4 வந்து போத் பி அண்ட் சி. சரிங்களா. ஸோ இப்போ என்ன, நமக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ பொறுத்தவரையில் நம்ம ஆல்ரெடி பார்த்து கான்செப்ட் தெளிவாக படிச்சிருக்கோம். சரிங்களா, என்ன பார்த்தோம் கான்செப்டில்? பாய்சன்ஸ் ரேஷியோ பொறுத்தவரையில் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் ரெண்டு பக்கமும் டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஸோ அதோட லென்த்து வந்து எனக்கு என்னது எல், டயா வந்து டி. ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன, பாய்சன்ஸ் ரேஷியோட ஃபார்முலா என்ன? லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு லீனியர் ஸ்ட்ரெயின் ஆர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், எப்போனாலும் சொல்லலாம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு இந்த எக்ஸ் டைரக்ஷன், அதாவது எக்ஸ் டைரக்ஷன் எனக்கு என்னவாக இருக்கும்னா, எனக்கு லாங்கிடியூடினலாக இருக்கும். இதே ஒய் டைரக்ஷன் எனக்கு என்னவாக இருக்கும்னா, டயா என்னவாக இருக்கும், எனக்கு லேட்ரலாக இருக்கும். சரிங்களா. அப்போ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸ் ஒய் வர்றதுனால கண்டிப்பாக எனக்கு ஒரு 2 dimensional ஆப்ஜெக்டாக இருக்கும். சரிங்களா. அப்போ 3 dimensional ஆப்ஜெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். எப்படி அப்படின்னா, சிக்மா எக்ஸ் பை இ. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஃபார்முலாவில் பார்ப்போம், சம்மேஷன்ஸ் ஆஃப் லேட்ரலுங்கும் போது எனக்கு சம்மேஷன்ஸ் ஆஃப் ஒய் டு சம்மேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து கான்செப்ட்லாம் தெளிவாக பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு எனக்கு வந்து என்னென்னா ஒரு 3 dimensional ஃபார்ம் ஆகும். சரி, 3x3 மேட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் மியூ சிக்மா ஒய் பை இ. சரிங்களா. அடுத்து மைனஸ் மியூ சிக்மா இசட் பை இ. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் ஆகும். இந்த மேட்ரிக்ஸ்லேயும் எனக்கு ஃபார்ம் ஆகும். அப்போது எனக்கு வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஒரு 3 dimensional ஆப்ஜெக்டாகவும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போது பாய்சன்ஸ் ரேஷியோ பொறுத்தவரை எனக்கு எப்படி இருக்கும், 2 dimensional அண்ட் 3 dimensional ரெண்டுமே எனக்கு கண்டிப்பாக ஆப்ஷனில் வரும். ஸோ அப்போ போத் பி அண்ட் சி தான் என்னது 2 dimensional அண்ட் 3 dimensional ரெண்டுமே எனக்கு வரும். போத் பி அண்ட் சியில் தான் வரும். அப்போ எனக்கு ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. when a wire is stretched to double in length, okay, the longitudinal strain, அதாவது ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெயின் ஃபார்முலா ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒயர் இருக்குது. சரிங்களா, ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அதை நான் ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறேன். அதோட ஒரிஜினல் லென்த் வந்து எல். அதை ஸ்ட்ரெச் பண்ணி நான் இழுக்கும்போது எனக்கு டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது, டபுள் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறேன், டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது எனக்கு இதோட லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு டபுளாக மாறுது, 2L மாறுது. அப்போது ஸ்ட்ரெயின் என்னவாக இருக்கும்? அப்போ என்னது சேஞ்ச் இன் லென்த்னா என்ன? ஆக்சுவலாக சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும்போது டபுள் ஆகுதுங்கிறான். எதுலேருந்து? ஒரிஜினல் லென்த்லேருந்து எனக்கு டபுள் ஆகுது. ஸோ 2L மைனஸ் எல் டிவைடட் பை எல்லா. அப்போ 2L மைனஸ் எல் என்னது எல் டிவைடட் பை எல். அப்போது நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், எல் பை எல் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1. சரிங்களா. ஆப்ஷனில் பார்த்துக்கலாமா? ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஃபார் அன் இன்ஜினியரிங் மெட்டீரியல் பாய்சன்ஸ் ரேஷியோ லைஸ் பிட்வீன், அதாவது என்னென்னா கான்செப்டில் பார்த்துருக்கோம். அந்த கொஸ்டின் தெளிவாக பார்த்தோம். பாய்சன்ஸ் ரேஷியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு அதோட வேல்யூ எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் மெட்டீரியலோட பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம். இன்ஜினியரிங் மெட்டீரியலோட பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ 0 to 0.5 வரைக்கும் பார்த்தோமா, 0 to
0.5 வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றுக்கா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்க்கு எவ்வளோ இருக்கும்? கார்க்கு, கான்க்ரீட்டு, அடுத்து ஸ்டீலு, அடுத்து ரப்பர். ஸோ இதோட பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்? இதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். காங்கிரீட்டோட வேல்யூ வந்து 0.1லேருந்து 0.2வாக இருக்குமா? ஓகே. ஸ்டீலோட பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ என்னவாக இருக்கும்? எனக்கு 0.3ஆக இருக்குமா? அடுத்து ரப்பரோட பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்? 0.5ஆக இருக்கும். சப்போஸ் கேஸ்ட் அயர்ன்லாம் கேட்குறாங்க 0.23 to 27 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டீலுக்கு வந்து எனக்கு வந்து சம்டைம் பார்த்தோம்னா கொஷின்ஸில் பார்த்தா 0.27 to 0.33 இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்னென்னா மெயினாக 0.3 வரணும், அவ்வளோதான். 0.3 வந்தாலே எனக்கு ஓகே தான். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம கொஷினில் என்ன கேட்டுருக்காங்க, எனக்கு எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும்? இன்ஜினியரிங் மெட்டீரியலை பொறுத்தவரையில் எனக்கு பாய்சன்ஸ் ரேஷியோட வேல்யூ வந்து 0 to 0.5 வரைக்கும் எனக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 to 1 கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் சொல்லுங்கள். ஸோ மைனஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வந்து 0லேருந்து 0.5 வரைக்கும். அப்போ ஆப்ஷன் என்னது? எனக்கு சி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பாருங்கள், 4th கொஸ்டின் பாருங்கள். அதாவது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. அதோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது? 10 mm² இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னா 40 kN. 40 kN. அடுத்து ஈயோட வேல்யூ என்ன? எனக்கு யங்ஸ் மாடலஸோட வேல்யூ 2 × 10⁵. ஃபைண்ட் த சேஞ்ச் இன் லென்த். ஃபைண்ட் தி சேஞ்ச் இன் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட லென்த்து கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வந்து 1 மீட்டர். சரிங்களா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் சேஞ்ச் இன் லென்த். ஓகேங்களா? சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா பார்த்தோமா? டிஃபார்மேஷனில் ஃபார்முலா பார்த்தோமா? ஆல்ரெடி டே 3ல் வந்து சொல்லியிருப்பேன், டிஃபார்மேஷன் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஸோ சேஞ்ச் லென்த் ஈக்குவல் டு FL/AE. FL/AEன்னு பார்த்தோமா? ஸோ எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸோட வேல்யூ வேணும் எனக்கு? பாருங்கள், ஃபோர்ஸோட வேல்யூ வேணும் எனக்கு. ஓகே, டேட்டாஸ் எழுதிடும். ஃபோர்ஸோட வேல்யூ வந்து எனக்கு வந்து 40 kN. 40 kN. சரிங்களா? அடுத்து ஒன்றுது லென்த்தோட வேல்யூ என்ன? 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து MM ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? MM கேட்டிருக்காங்க. ஸோ MM மாற்றும்போது எனக்கு 1 மீட்டருங்கிறது எனக்கு எவ்வளோ மாறும்? 1 மீட்டருங்கிறது எனக்கு 1 × 10⁻3, அதாவது 1 × 10⁻3 mm மாறிடுமா? ஓகே, ஏரியா பொறுத்தவரை பார்த்துலாம். ஏரியா பொறுத்தவரை எவ்வளோ இருக்கும்? எனக்கு 10 mm². ஓகேங்களா? அப்படி யங்ஸ் மாடலஸோட வேல்யூ என்ன? யங்ஸ் மாடலஸ் ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 × 10⁵ Nm/mm². இதோட யூனிட் கன்வர்ஷன்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டே 3லே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே. சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்ன? எஃபோட வேல்யூ வந்து 40 kN. ஸோ 40 × 10⁻3. ஸோ லென்த்தோட வேல்யூ வேணும் எனக்கு 1 × 10⁻3. ஓகே, டிவைடட் பை ஏரியாவோட வேல்யூ என்ன? 10 mm². சரிங்களா? அடுத்து யங்ஸ் மாடலஸோட வேல்யூ என்ன? 2 × 10⁵. அப்போ டிவைட் பண்ணலாமா? ஸோ இந்த 10⁵ ஒரு 10. ஸோ அப்போ 10⁵ இங்கே ஒரு 10⁵ இங்கே அடித்தா 2 ஆயிருமா? ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ இந்த 0 கட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 40 டிவைடட் பை 2 இருக்குமா? ஸோ அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? எனக்கு டிவைட் பண்ணால் ஆன்சர் எவ்வளோ வரும்? 20 வருமா? 20 mm. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ எனக்கு சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ வரும்? எனக்கு 20 mm. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா ஏஇ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக டிஆர்பியில் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஏஇக்குமே சம்டைம் வந்து கொஞ்சம் டிஃபிகலாக கேட்போம். ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
ஓகே யங்ஸ் த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இஜிகே ரிலேஷன்ஷிப் கான்செப்டில் சொல்லியிருப்பேன். இஜிகே ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஈக்கு ஃபார்முலா யங்ஸ் மாடலஸ்க்கு ஈக்கு ஃபார்முலா ஒரு 4 ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா இஸ் ஈக்குவல் டு 2g இன்டு 1 + மியூ பார்த்தோமா? ஓகேங்களா? கான்செப்டில் பார்த்தோம். செகண்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா யங்ஸ் மாடலஸ் இஸ் ஈக்குவல் டு 3k இன்டு 1 - 2 மியூ பார்த்தோமா? அடுத்து ஃபைனலாக இஸ் ஈக்குவல் டு 9 kg டிவைடட் பை 3k ப்ளஸ் g. அப்போ உங்கள் ஆப்ஷனை பாருங்கள். இதுக்கு பாருங்கள், சப்போஸ் கொஸ்டினில் வந்து எனக்கு வந்து யங்ஸ் மாடலஸ் ஈக்கும் ரிஜிடிட்டி மாடலஸ் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஃபார்முலா வந்திருக்கும். புரியுங்களா? சப்போஸ் கொஸ்டினில் வந்து எனக்கு யங்ஸ் மாடலஸ் ஈக்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஃபார்முலா வந்திருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து யங்ஸ் மாடலஸ் ஈக்கும் பல்க் மாடலஸ் கேக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு செகண்ட் ஃபார்முலா வந்திருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 3க்குமே கேட்டிருக்காங்க. இஜிகே 3க்குமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3க்குமே கேட்கும்போது எங்கே எனக்கு ஃபார்முலா பாருங்கள், இஜிகே. அப்போ எனக்கு என்னதான் இருக்கும்? ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். இஸ் ஈக்குவல் 9 kg டிவைட் பை 3k + g. ஆப்ஷனில் பாருங்கள் ஜிகே பை கே ப்ளஸ் ஜி. ஸோ வராது. ஜிகே இன்டு 2k டிவைட் பை கே கண்டிப்பாக வராது. இஸ் ஈக்குவல் டு 9 kg டிவைட் பை கே ப்ளஸ் 2g. ஸோ இதுவும் ஆப்ஷனில் இல்லை. இஸ் ஈக்குவல் டு 9 kg டிவைட் பை 3k ப்ளஸ் ஜி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அதான் கான்செப்டை தெளிவாக பார்த்துருந்தா நம்ம ஈஸியாக ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அ மெட்டீரியல் வித் பாய்சன்ஸ் ரேஷியோ, சரியா? பாய்சன்ஸ் ரேஷியோட வேல்யூ என்ன? 0.5 சொல்லியிருக்காங்க. பாய்சன்ஸ் ரேஷியோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 0.5. அதாவது மியூஸ் ஈக்குவல் டு 0.25. சாரி 0.25. அடுத்து பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினாலும் யங்ஸ் மாடுலஸ்னாலும் சேம் தான் மீனிங். ஸோ டு ரிஜிடிட்டி மாடுலஸ் கேட்குறாங்க. அப்போங்க பாருங்கள், இ அண்ட் ஜி போன லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமா? இ அண்ட் ஜி கேட்டோம்னா நம்ம எந்த ரிலேஷன்ஷிப் சொல்லணும்? இயும் ஜி மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இயும் ஜின்னு மட்டும் கேட்டிருக்கிறதுனால நமக்கு எப்படி தான் வரும்? இயும் ஜியும் கேட்டிருக்கிறதுனால இந்த ஃபார்முலா எழுதலாமா? இந்த ஃபார்முலா ரைட் பண்ண கரெக்டாக இருக்குமா? ஓகேங்களா? ஸோ அப்போது இஸ் ஈக்குவல் டு 2g இன்டு 1 ப்ளஸ் மியூ. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 2g இன்டு 1 ப்ளஸ் மியூவா? அப்போது யங்ஸ் மாடலஸோட வேல்யூ ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க? இ பை ஜி தான். சரிங்களா? அப்போது இ டிவைடட் பை ஜி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் மியூவா? சரிங்களா? அப்போது 2 இன்ட்டு 1 ப்ளஸ் மியூவோட வேல்யூ என்ன? எனக்கு 0.25 இல்லைங்களா? 0.25. அப்போது 0.25. ஸோ 2 இன்ட்டு 1.25. ஸோ இப்போ என்ன வரும் எனக்கு? 2.50 ஆர் 2.5 இதெல்லாம் ஓகே தான். ஆப்ஷனில் பார்த்துடலாமா? அப்போ எனக்கு ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? டைரெக்டாக என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா தெரிய போது ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. If the stress acting on a point in the 3-dimensional, what is the number of independent component required for defining the stresses? ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கான்செப்டை சொல்லியிருக்க மாட்டேன், இருந்தால் இதிலே பார்த்துருவோம். சரிங்களா? ஆக்சுவலாக இது ஒரு டேபிள் மாதிரி வரும். சரிங்களா? அதாவது 3-dimensional, 2-dimensional அண்ட் 1-dimensional ரெண்டுக்குமே டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட், இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட் சொல்லிட்டு தனித்தனியாக நமக்கு வரும். ஸோ என்னங்க தான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா டைமென்ஷன். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் எப்படின்னா 3-dimensional, 2-dimensional அண்ட் 1-dimensional. சரிங்களா? அடுத்து இங்கே என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட். டோட்டல் நம்பர் ஆஃப்
காம்போனன்ட் அடுத்து இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட். இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட். சரிங்களா? ஆக்சுவலாக உங்கள் கான்செப்டை சொல்லியிருக்கணும், ஸோ நான் சொல்லலை. ஸோ இதில் நம்ம கான்செப்டை தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன கேட்க வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன பாயிண்ட். சரிங்களா? எனக்கு 3 டைமென்ஷனில் வந்து எனக்கு என்னவாக இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்டாக என்னவாக இருக்கும், இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்டாக தான் எனக்கு என்னவாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட். சரிங்களா? அதாவது எனக்கு வந்து இந்த 3 டைமென்ஷனில் வந்து எனக்கு இன்டிபெண்டன்ட் காம்பனண்டோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டயக்ராம் மூலமாக மென்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த டைரக்ஷனில் வந்து எனக்கு வந்து சிக்மா எக்ஸ்எக்ஸ். சரிங்களா? இந்த டைரக்ஷன் சிக்மா எக்ஸ்எக்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த டைரக்ஷனில் வெர்டிக்கலாக வந்து என்ன ஆக்ட் ஆகும், சிக்மா ஒய் ஒய். சரிங்களா? இது எனக்கு இந்த டைரக்ஷனில் எப்படி ஆக்ட் ஆகும், சிக்மா ஜெட் இசட். சரிங்களா? எனக்கு வந்து இங்கே ஸ்ட்ரெஸ்ஸும் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ஆக்ட் ஆகும்போது எனக்கு வந்து எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் எத்தனை இருக்குது, இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் எத்தனை இருக்குங்கிறது தான் நான் ஒரு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ் எக்ஸஸ் டைரக்ஷனில் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஒய்ஒய் டைரக்ஷனில் இருக்குது டாப்பில். சைடில் வந்து ஸ்ட்ரெஸ் இசட் டைரக்ஷனில். அடுத்தது சிஎஸ்எஸ் இந்த இடத்துல எனக்கு சிஎஸ்எஸ் ஆக்ட் ஆனால் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து வெர்டிகலான சிஎஸ்எஸ் ஆக்ட் ஆனால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிஎஸ்எஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்குமா. ஏன்னா எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிறனால எக்ஸ் வந்துடும். எனக்கு ஒய் டைரக்ஷனில் எக்ஸ் ஒய். அப்போது இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது எனக்கு சிஎஸ்எஸ் எப்படி ஆக்ட் ஆகும், சிஎஸ்எஸ் எக்ஸு இசட் டைரக்ஷனா. ஸோ அப்போ எனக்கு இங்கே வந்து இந்த டைரக்ஷனில் மொத்தம் 3 வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் டைரக்ஷனில் எப்படி ஆக்ட் ஆகும், சிஎஸ்எஸ் ஒய். சரிங்களா? ஒய் எக்ஸ். இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ் ஒய் இசட். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த டைரக்ஷனில் பாருங்கள், சிஎஸ்எஸ் இசட் இசட்ங்கிறதுனால இசட் எக்ஸுங்கிறதுனால இசட் எக்ஸ். இது டாப்பில் சிஎஸ்எஸ் ஆக்ட் ஆகிருந்தால் சிஎஸ்எஸ் இசட் இசட் சிஎஸ்எஸ் இசட் இசட் வருமா? ஓகேங்களா? அப்போ எனக்கு மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு மொத்தம் எத்தனை காம்பனன்ட் வருது பார்த்துடலாமா? ஸோ மொத்தம் பார்த்துடலாம். மொத்தம் பாருங்கள், எனக்கு வந்து சிக்மா எக்ஸ்எக்ஸ், சிக்மா ஒய்ஒய், சிக்மா இசட் இசட். சரிங்களா? சிக்மா எக்ஸ்எக்ஸ், சிக்மா ஒய்ஒய், சிக்மா இசட் இசட். சரிங்களா? இதில் இருக்கிறத நான் அப்படியே ரைட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைரக்ஷனில் சிஎஸ்எஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, எக்ஸு ஒய், அடுத்து எக்ஸு இசட். சரிங்களா? ரைட் பண்ணிக்கலாமா? அடுத்து இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ் ஒய் ஆஃப் எக்ஸ், சிஎஸ்எஸ் ஒய் ஆஃப் இசட். அடுத்து இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ் இசட் எக்ஸ், சிஎஸ்எஸ் இசட் ஒய். அப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் மொத்தம் எத்தனை இருக்குது, எனக்கு 9 இருக்குது. அப்படி இல்லையா? அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் எத்தனை இருக்குது, எனக்கு
3 டைமென்ஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் மொத்தம் எனக்கு எத்தனை வருது 9 இருக்கா 9 வரும். அடுத்து இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் எத்தனை பார்ப்போமா. இன்டிபெண்டன்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இதை ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்து, அதாவது எனக்கு வந்து சிக்மா எக்ஸ்எக்ஸ் சிக்மா ஒய்ஒய் சிக்மா இசட் இதை தவிர்த்து மீதி எத்தனை இருக்குது எனக்கு. மீதம் எனக்கு எவ்வளோ இருக்கும்னா பாருங்கள், டவ் எக்ஸ்ஒய் இருந்தா டவ் எக்ஸ்ஒய் இங்கே இருக்குது. அடுத்துங்க பாருங்கள் டவ் ஒய்எக்ஸ் இருக்குதா. அப்போது டவ் எக்ஸ்ஒய் டவ் ஒய்எக்ஸ் எழுதலாமா. அடுத்து இங்கே பாருங்கள் டவ் எக்ஸ்இசட் வருதா. இங்கே பாருங்கள் டவ் இசட்எக்ஸ் வருதா. இப்போ டவ் இசட்எக்ஸ் அப்படியே மாறி மாறி வரும். இங்கே பாருங்கள் அடுத்து டவ் ஒய்ஒய் இருக்கா, சாரி டவ் ஒய்இசட் வருதா. டவ் ஒய்இசட் அடுத்து பாருங்கள் டவ் இசட்ஒய் அப்படியே மாறி மாறி இருக்கும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இன்டிபெண்டன்ட், அதாவது 1 2 3 இதை தவிர்த்து மீதி எத்தனை இருக்குது எனக்கு 6 காம்பனண்ட் இருக்குமா. இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் மொத்தம் எனக்கு எத்தனை இருக்கும் 6 இருக்கும். சரிங்களா. அப்போ இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் மொத்தம் எனக்கு எத்தனை வரும் 6 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் பார்த்தோம்னா இதேமாதிரி நம்ம டயக்ராம் ஆப்ஜெக்ட் வரைஞ்சி பார்த்தோம்னா எனக்கு இங்கே வந்து 4 வரும். சரிங்களா. அடுத்து இங்கே 3 வரும். அடுத்து இதுக்கு 1 வரும், இதுக்கும் 1 தான் வரும். சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், த ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன பாயிண்ட் 3 டைமென்ஷனல். ஓகேங்களா. 3 டைமென்ஷனல் சொல்லிட்டாங்க. 3 டைமென்ஷனல் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்டிபெண்டன்ட் காம்பனண்ட் மொத்தம் எத்தனை எனக்கு 6 தான் வரும். அப்போது ஆப்ஷனை பாருங்கள் 9 6 4 1. அப்போ ஆப்ஷன் என்னவாக இருக்கும், பி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஒரு வேளை டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் என்ன வந்திருக்கும், ஏ வந்திருக்கும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு போன கிளாஸில் நான் பண்ணியிருக்கணும். ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் கான்செப்ட்டு ப்ளஸ் இந்த சம்மும் சொல்லியாச்சு. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷனல் கேட்டாலும் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்பர் எழுதிக்கலாம், 1 டைமென்ஷனல் கேட்டாலும் எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்டுக்கும் இன்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. 8 கொஸ்டின் பாருங்கள். The diameter of tapering varies from d and d/2. ஓகே. லென்த் வந்து L கொடுத்துருக்காங்க. ஃபைன் சேஞ்ச் இன் லென்த் கேட்காங்க. சரிங்களா. ஆல்ரெடி கான்செப்ட்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா. டிஃபார்மேஷனில் எனக்கு வந்து டேப்பரிங் வச்சு சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு டயா வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டி. சரிங்களா. ஸோ இதோட டயா என்ன எனக்கு பாதியாக குறையுது இல்லையா. ஸோ அப்போ இது வந்து என்னது d/2. ஸோ டோட்டல் லென்த்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க எல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் சேஞ்ச் இன் லென்த் வாட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா. ஆக்சுவலாக சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஃபார்ம் ஆன சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு FL/AE. ஆமாம். சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து எஃப்க்கு பதிலாக பி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப் பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், பி நம்ம ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம பீனே ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா. அப்போ பாருங்கள் PL ஏரியானது π/4 d². d² எனக்கு இங்கே பாருங்கள் 2 டயா. ஸோ d²ங்கிறதுனால இங்கே பாருங்கள் d/2. சரிங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம் d × d/2 இன்ட்டு என்னது E. சரிங்களா. அப்போ பாருங்கள் PL/4 × 2 8 அப்போது π d × d d². E /8. அப்போ என்ன பண்ணுறது 8 எப்படி மேலே டாப்பில் கொண்டு போயிடலாமா. ஸோ டாப்பில் கொண்டு போனால் என்ன வரும் 8PL / π d²E. ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணிடலாமா. 8PL / π d²E. சரிங்களா. ஸோ ஆப்ஷனில் பார்த்துடலாம். பாருங்கள் ஆப்ஷன் 1 பாருங்கள் குழப்பலாம். இது கொஞ்சம் குழப்பம். எப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே 8PL
பைக்கு பதிலாக ஸோ பை இ D1 D2 கொடுத்துருக்காங்க. D1 D2 இங்கே பாருங்கள் ஒரு மென்ஷன் ஆகிருக்குதாங்க. D1 D2 ஏதாவது மென்ஷன் ஆகிருக்கா? இல்லை. டயா 1 டயா D/2 அவ்வளோதான். சிம்பிளாக கொடுத்தாங்க. D1 D2 தனித்தனியாக கொடுக்கல, D/2. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு என்ன வராது? ஆப்ஷன் ஏங்கிறது வர சான்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள் 8PL பை ED ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சரி, 8PL பை பை D²E இதுதான் ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 8PL பை D1 D² சொல்லிருக்கு. இதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லை. 4 வரவே செய்யாது. இப்போ எனக்கு ஆப்ஷன் பி தான் எனக்கு என்னது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதெல்லாம் ஆல்ரெடி நான் கான்செப்டே தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ த எலான்கேஷன் ஆஃப் த பார் இஸ் டியூ டு வெயிட் இட்ஸ் கேட்கணும். ஸோ ஓன் வெயிட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். கான்செப்டே தெளிவாக எல்லாம் நடத்தி சொல்லியிருப்பேன். சரிங்களா? 2 ஃபார்முலா பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம கான்செப்டில் நான் தெளிவாக டயக்ராம் வரைஞ்சி சொல்லியிருப்பேன். அதாவது டே 3ல். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் என்ன பார்ப்போம்? காமா L²/2E பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். என்ன ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன்? வெயிட் W காமா AL. சரிங்களா? அப்போ இங்கே என்னென்னா காமா இருக்கிற இடத்துல நம்ம வந்து அதாவது காமா W/AL கிலோ வந்துருமா? AL. அப்போ இந்த காமா வேல்யூவை நாங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த இதில் சேஞ்சிலேருந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சேஞ்சிலேருந்து என்ன வரும் எனக்கு? WL² டிவைடட் பை A W/AL தானே? சரிங்களா? அப்போ என்னது? W/AL. சரிங்களா? இன்ட்டு 2E. அப்போங்க பாருங்கள், இதை டிவைட் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் இருக்கும், இந்த எல்லும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? WL/2AE. இதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக இதோட டயக்ராம்ஸ்லாம் ஓன் வெயிட்டோட எனக்கு டயக்ராம் வரைஞ்சி அப்புறம் அதை டெரிவேஷன் அதை இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் கான்செப்டை தெளிவாக பார்த்ததுனால நாங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதி நான் சிம்பிளாக கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ கான்செப்ட் தான் நமக்கு மெயின் முக்கியம். கான்செப்ட் தெளிவாக படிச்சிட்டாலே இதை மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள், WL/2AE ஆப்ஷன் பி தான் எனக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். மற்றெல்லாம் பாருங்கள் மாடிஃபையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் பாய்சான்ஸ் ரேஷியோ? சிம்பிள் கொஸ்டின். பாய்சான்ஸ் ரேஷியோ மீன்ஸ் ஈக்குவல் டு lateral strain to longitudinal strain. longitudinal strain. அப்போ ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான். ஸோ யூனிட் எனக்கு தான் வரும் மீட்டர்/மீட்டர். லென்த் டு லென்த்துங்கிறது என்ன தான்? எனக்கு வந்து மீட்டர்/மீட்டர் தான். அப்போது ரெண்டும் டிவைட் பண்ணால் என்ன நினைக்கிறேன்? ரெண்டும் டிவைட் பண்ணால் ஒன்றும் இல்லை, நோ யூனிட் ஆர் யூனிட்லெஸ் எல்லாம் ஒன்று தான், சேம் தான் மீனிங். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி ஏயை பாருங்க, எனக்கு இது வரும் யங்ஸ் மாடல்ஸுக்கு வரும். ஓகேவா? Nm/mm². சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்து mm வந்து லென்த்துக்கு எழுதிக்கலாம், சேஞ்ச் லென்த்தோ எல்லுக்கு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, Nm/m². ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஆர்பியில் கேட்பாங்க மெயினாக. சரிங்களா? டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் ரொம்ப உண்டு. ஸோ பார்ப்போம். த யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் 125 gigapascal and Poisson's ratio is 0.25. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி என்னன்னு கேட்குறாங்க. அதுமாதிரி ஆப்ஷன்லேயும் பாருங்கள் ஜிகா பாஸ்கல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் கன்வர்ஷனுக்கு தேவையில்லை, அப்படியே எழுதிடலாம். வேல்யூஸ் மட்டும் நம்ம அப்படியே எழுதலாம். பாருங்கள், யங்ஸ் மாடலஸ் அப்படின்னா என்னது? யங்ஸ் மாடல்ஸ் அப்படின்னா ஈயா. ஸோ இ அண்ட் என்னது? ரிஜிடிட்டி மாடலஸ் ஜி. ஸோ இந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஈக்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இல்லையா? ஓகே, இதே பல்க் மாடல்ஸ் இருந்தால் E = 3K ×
1 - 2 மீன் வந்திருக்கும். இங்கே வந்து யங்ஸ் மாடலஸுக்கும் ரிஜிடிட்டி மாடலஸுக்கும் ரிலேஷன்ஷிப் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சரிங்களா, எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? இஸ் ஈக்குவல் டு 2g இன்டு 1 + μ. சரிங்களா? அப்போ என்ன பாருங்கள், யங்ஸ் மாடல்ஸோட வேல்யூ என்ன? யங்ஸ் மாடல்ஸோட வேல்யூ 125 GPa இல்லையா? அப்போது பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 125 GPa. நமக்கு வந்து ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஜிகாபாஸ்கல்லே, ஆன்சரும் ஜிகாபாஸ்கல்லே கேட்டிருக்கிறதுனால நம்ம அப்படியே வேல்யூஸ் எழுதலாம், எந்த சேஞ்சஸுமே பண்ணலாம் சரிங்களா. அப்போ இன்ட்டு 2 ரிஜிடிட்டி மாடல்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, ரிஜிடிட்டி மாடல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இன்ட்டு 1 + மியோட வேல்யூ என்ன? மியோட வேல்யூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 0.25. 0.25. ஸோ அப்போ 125 இன்டு ஜி 2 இன்ட்டு 1.25 அப்போ பாருங்கள் 125 ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 2 இன்ட்டு 1.25 போது 2.5 அப்போ ரிஜிடிட்டி மாடல்ஸ் ஜி ஈக்குவல் டு 125 டிவைட் பை 2.5 ஓகேங்களா. அப்போ பாருங்கள் 125 இந்த 2.5 நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணிப்பேன் சரிங்களா. இப்போது 2.5ங்கிறத நான் பண்ணிக்கலாம் 25 இன்ட்டு 10⁻⁻1 போட்டுக்கலாமா. இப்படி போட்டுட்டோம்னா அந்த -1 மேலே கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ 125 0 டிவைட் பை 25. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். 25ங்கும் போது எனக்கு வந்து 5 ஆயிருமா இன்ட்டு 0. அப்போ பாருங்கள் 50 GPa. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்துடலாமா. ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் எனக்கு வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ அடுத்து 12th கொஸ்டின் போடலாமா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், இஃப் ஆல் த டைமென்ஷன் ஆஃப் அ வெர்டிகலி சஸ்பெண்டட் சர்க்குலர் பார் டபுள், ஓகே ஓன் வெயிட் தான் கேட்குறாங்க. ஓன் வெயிட்டோட ஃபார்முலா வச்சு டேரெக்டாக நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஓன் வெயிட் வில் பி என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது பாருங்கள், ஓன் வெயிட் ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி நம்ம செல்ஃப் வெயிட் எலாங்கேஷனில் பார்த்தோம் இல்லையா. W = ρAL, ρAL சரிங்களா. சரி, γAL சரிங்களா. அப்போங்க பாருங்கள், எனக்கு வந்து வெர்டிகலி சஸ்பெண்டட் சர்க்குலர் பார் இஸ் டபுள். எனக்கு லென்த்து வந்து டபுள் ஆனா சரிங்களா, எனக்கு வந்து லென்த்து வந்து டபுள் ஆனா வெயிட் எனக்கு என்னவாக இருக்குங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அப்படிங்கும்போது எனக்கு இது இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது அதாவது எனக்கு இந்த டாப் சைடில் சரிங்களா, அந்த டாப் சைடில் இந்த வெயிட் எனக்கு இருக்குது. அப்படி எனக்கு வந்து டீஃபர்மேஷன் ஆக 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 எனக்கு எந்த அளவுக்கு டீஃபர்மேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு வெயிட்டும் மாடிஃபை ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆக 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 வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் சரிங்களா. அப்போ இதே ரெண்டும் குறைஞ்சதுன்னா ரெண்டும் குறையும் சரிங்களா. அப்போது எனக்கு இது லென்த்து டபுள் ஆகும்போது எனக்கு வெயிட் எப்படி தான் இருக்கும், வெயிட்டும் எனக்கு டபுளாகத்தான் இருக்கும். சப்போஸ் எனக்கு 3 டைம்ஸ் லென்த் இருந்ததுன்னா வெயிட்டும் 3 டைம் வரும். இதே வந்து 5 டைம்ஸ் லென்த் இருந்ததுன்னா வெயிட்டும் 5 டைம்ஸ் தான் எனக்கு வேரியேஷன் ஆகும் சரிங்களா. அப்போ நான் ஆப்ஷன் என்னதான் வரும், எனக்கு ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஓகேங்க பாருங்கள், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாய்சன்ஸ் ரேஷியோ அண்ட் பல்க் மாடலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடலஸ். ரிஜிடிட்டி மாடல்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா சியர் மாடல்ஸ்னு சொல்லலாம். இதை ஜியை இதே ஈயை வந்து யங்ஸ் மாடல்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம், இல்லைனா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் ஈயை நம்ம மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து எந்த ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க அப்படின்னா யங்ஸ் மாடலஸ் பாருங்க, யங்ஸ் மாடல்ஸ் வரல, பல்க் மாடலஸும் ரிஜிடிட்டி மாடல்ஸும் கேட்குறாங்க. பல்க் மாடலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடலஸ் இந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 + μ சரிங்களா. அடுத்து இஸ் ஈக்குவல் டு 3k இன்ட்டு 1 - 2 μ. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இந்த இருக்க இடத்துல இந்த வேல்யூ கொண்டு நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த இருக்க இடத்துல இந்த வேல்யூ கொண்டு நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த யங்ஸ் மாடல்ஸ் வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு எப்படி ஆல்ட்ரு ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ உங்க பாருங்கள், 3k into 1 minus 2 mu is equal to 2g into 1 plus mu. சரிங்களா? உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இப்போ 3k into 1 3k minus 3k into 2 மிங்கும் போது எனக்கு என்ன வரும்? 6 ஆயிருமா? 2 6. சரிங்களா? ஸோ அப்போ 6k mu. அடுத்து இங்கே பாருங்கள், 2g into 1 2g தான் ப்ளஸ் 2g மியூ. இப்போ பாய்சான்ஸ் ரேஷியோ இருக்கிற டேமை ஒரு சைடாக நம்ம எழுதிக்கலாமா? பாய்சான்ஸ் ரேஷியோ இருக்கிற டேமை நம்ம வந்து ஒன் சைடாக எழுதிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், பாய்சான்ஸ் ரேஷியோ இருக்கிற இடத்துல நம்ம ஒரு டேமாக எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் அங்கே கொடுக்கணும்னா ப்ளஸ் ஆயிருமா? அப்போது இந்த ப்ளஸ் அங்கே கொடுக்கணும் தான் மைனஸ் ஆயிருமா? அப்போது இங்கே பாருங்கள், 3k minus 2g எழுதிக்கலாமா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு 2g மியூ மைனஸ் 6k மியூ வந்து கூடி போகும்போது ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் 6k மியூ. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த மியூவை நான் காமனாக எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? 2g ப்ளஸ் 6k. இங்கே பாருங்கள், 3k மைனஸ் 2g. ஓகேங்களா? ஆப்ஷனில் பார்த்துடலாமா? 3k minus 2g is equal to mu into 2g plus 6k. ஆப்ஷனில் பார்த்துடலாம். 3k minus 2g வந்திருக்கா? அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே பாருங்கள், 6k plus 2g into mu. 6k plus 2g into mu. அப்போ எனக்கு ஆப்ஷன் சி தான் எனக்கு டேலி ஆகி வருது. அப்படிதானே? ஆப்ஷன் சி தான் எனக்கு டேலி ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு கொஷின்ஸு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி 13 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம காலேஜஸில் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 மார்க் 10 மார்க் கொஷின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பேஜஸாக நிறைய போகும் இல்லையா? ஸோ இங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ரைட் பண்ணோம்னா நமக்கு டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ நம்மளோட மெயின் திங்க் என்ன அப்படின்னா கான்செப்டை தெளிவாக படிக்கிறோம், கொஸ்டினை தெளிவாக அட்டன் பண்ணுறோம். சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம். ஓகே, அண்டில் தென் பாய் பாய்.